ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸ்னு தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 3 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மொத்த சீசன் 2ஓட கதையுமே இந்த ஒரு எபிசோடில் சொல்லியிருப்பாங்க. இந்த எபிசோடில் நிறைய வளவளன்னு டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். அதை மாடிஃபை பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 3 எபிசோட் 4. நம்ம ஹீரோ டீமன் லார்ட் ஆனதுக்கு ஃபெஸ்டிவல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பேசி முடிச்சிட்டாங்க. இங்கே வரப்போகிற மக்களுக்கு மான்ஸ்டரால பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லவும் சோவே வந்துட்டு ஃபாரஸ்ட்குள்ள சோர்க் கிறிஸ்லி பிரச்சனை பண்ணிச்சு, அதை நான் கொண்டுட்டேன்னு சொல்லவும் அந்த சோர்க் கிறிஸ்லி ரொம்பவே ஸ்ட்ராங்கானதுன்னு ரஃபேல் சொல்லுது. எங்கப்பா அதை நீ தனியாலாம் கொண்டியா நம்ம ஹீரோ கேட்குறான். காப்டா போய் அந்த ஏரியாவை சர்ச் பண்ணுன்னு சொல்லவும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் வந்தால் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது நம்ம பயப்படுறான். என்னால் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சதுன்னு சோவே சொல்லவும் நீ எல்லாம் ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். பட் ரூமில் இருக்கிற எல்லாருமே அந்த அளவு ஸ்ட்ராங்கானவங்க தான். இந்த மாதிரி மான்ஸ்டர் நம்ம ரோட்குள்ளே வராமல் இருக்க நான் ஒன்று இன்வென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வெஸ்டாவோ காஜின்னு சொல்கிறாங்க. அதுவே ஒரு மேஜிக் பேரியர் கிரியேட் பண்ணி மான்ஸ்டர்ஸ் அதிகம் உள்ள வராம பாத்துக்கணும் அப்படின்னு வெஸ்டா சொல்லவோ நான் சொல்லி கொடுத்த ரோயன் மேஜிக் மாதிரியா நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா ப்ரோட்டோடைப் தான் அவங்க சொல்றாங்க. ஒர்க் பண்ணிருக்கீங்க கைஸ் நம்ம ஹீரோ சொல்லவும் மேஜிக்ல ஏதாச்சும் ஹெல்ப்னா அவங்ககிட்ட தான் கேட்போம்னு எல்லாரும் சொல்றாங்க. ஸோ இப்போ அந்த ப்ரோட்டோடைப்பை நம்ம ஹீரோ போய் டேரக்டா பாக்குறேன். இந்த ஒரு ப்ரோட்டோடைப்பா அவங்க எக்ஸ்பிளைன் பண்றங்கிற பேர்ல தேவையில்லாத நிறைய டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவு அதை சொல்றேன். மேஜிக் கிறிஸ்டலை யூஸ் பண்ணி அதை சுத்தி ஒரு மேஜிக் சர்க்கிளை வச்சு சுத்தி இருக்கிற மேஜிக்கல்ஸ் அதை அப்சர்வ் பண்ணும். ஸோ அது மூலயமா ஒரு ஆன்டி மேஜிக் பேரியர் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பேரியர் மூலியமா மான்ஸ்டர் வெளியே இருந்து உள்ள வரதை தடுக்க முடியும். அதே நேரத்தில் மேஜிக்கல்ஸோட டென்சிட்டி இந்த இடத்துல கம்மியாக்குறதுனால மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படாது. வெளியூர்ல இருந்து இங்க வர்ற மக்கள் அண்ட் மான்ஸ்டர்ஸும் சேஃப்டியா இருப்பாங்க. இந்த மேஜிக் கிறிஸ்டல் நான் மெட்டீரியல்ஸோட வேஸ்ட் வச்சு தான் கிரியேட் பண்றேன்னு சொல்லவும் மேஜிக் கிறிஸ்டலை வச்சு செய்யற வெப்பன்ஸ்ல 93% மேஜிக்கலோட எனர்ஜி வீணா தான் போகும் அப்படின்னு சொல்லி ரஃபேல் சொல்லுது. ஸோ காஸ்ட் எஃபிஷியன்ட்டா இதை இவங்க செஞ்சு முடிச்சிருக்காங்க. கண்டினியூஸா இது இயங்கிட்டே இருக்கும்னா ஒரு பெர்பெக்சுவல் மோஷனை நம்ம செஞ்சுட்டோமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். யாரில் இருக்கிற மேஜிக்கல் டென்சிட்டி கம்மியாயிருச்சு அப்படின்னா இது இயங்குறது கஷ்டமாயிரும். ஸோ அந்த மாதிரி நேரத்துல தான் அப்படின்னு சொல்லி வெஸ்டா அதை தூக்க ட்ரை பண்றான். கெல்ட் உடனே ஹெல்ப் பண்றான். அதுக்கு பின்னாடியே ஒரு மேஜிக் சர்க்கிள் இருக்கு. இது நம்ம ஹீரோ அவங்களுக்காக கிரியேட் பண்ண ஒரு ரோயன் மேஜிக் தான். ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு மியூசிக்கை ப்ளே பண்ற மாதிரி நம்ம ஹீரோ மேஜிக்கை ஸ்டோர் பண்ண கத்து கொடுத்துருப்பான். ஸோ அந்த ஸ்டோர் பண்ண மேஜிக் வெளியாகிறதுல தான் ஈவன் எனிமி ஆர்மிஸ் உள்ள வந்தாங்கன்னா கூட அவங்கள தடுக்கிற அளவுக்கு இதுல பேரியர் கிரியேட் பண்ற பவர் இருக்கும். இவங்க போட ரோட்ல எல்லா இடத்துலயும் கேப் விட்டு அதை வச்சிருந்தாங்கன்னா மான்ஸ்டரால உள்ளேயே வர முடியாது. அப்பப்போ நம்ம ஆளுங்களை வச்சு அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி வெஸ்டா சொல்றான். சார் ஆல்ரெடி இதோட ஃபினிஷிங் டச்சை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு காஜன் சொல்லவும் நானும் இதுல இவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி வெஸ்டாவும் சொல்றான். அப்படின்னா அந்த பாக்ஸஸ் நீங்க எல்லா இடத்துலயும் சுத்தி போட்டுட்டீங்கன்னா என்னோட ஆரவை நான் சப்ரஸ் பண்ணணும் அவசியம் இல்ல அப்படின்னு வெல்டோரா வந்து நிற்கவும் முட்டாள் அப்படி மட்டும் பண்ணிடாத, உன்னோட ஆரா ரொம்ப அதிகம் நம்ம ஹீரோ சொல்லவும் அதை கண்ட்ரோல் பண்ணியே வச்சிருந்தா என் வயிறு எக்ஸ்ப்ளோட் ஆயிடும் அப்படின்னு வெல்டோரா சொல்லவும் ஏன் நான் கூட தான் என்னோட ஆராவை கண்ட்ரோல் பண்ணி என் வயிற்றுக்குள்ள வச்சிருக்கேன், எனக்கு எதுவும் ஆகலையே நம்ம ஹீரோ சொல்றான். அதுல நம்ம ஹீரோ டீமன் லார்டா எவால்வ் ஆனதுக்கு அப்புறம் லெட்லி ஸ்கெல் பிஎல் சபாவா மாறினதுல நம்ம ஹீரோக்குன்னு அதிக ஸ்டோரேஜ் இருக்கு. மை லார்ட் வெல்டோராவோட பவர் ரொம்ப அதிகங்கிறதுனால அதை அவர் சப்ரஸ் பண்றதுக்கு ரொம்ப அதிக ஸ்டோரேஜ் தேவைப்படும். அது கஷ்டமான டாஸ்க் தான் அப்படின்னு சொல்லி டியாப்ல வந்து சொல்றான். நான் ஒரு சேஃப்டியான பிளேஸ்ல அதை ரிலீஸ் பண்றேன்னு வெல்டோரா சொல்லவும் அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அது நிறைய மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணிடுச்சுன்னா பிரச்சனை தான். சேஃபான இடத்த கண்டுபிடிச்சிட்டு நானே உன்ட்ட சொல்றேன், அது வர கண்ட்ரோல் பண்ணிக்கோ நம்ம ஹீரோ சொல்றான். இங்க ஷோனா நம்ம ஹீரோக்கும் வந்து ஜூஸை கொடுக்குற. காப்டா ஒருத்தன் தான் மீட்டிங் ரூம்லயே தூங்கிட்டு இருக்கான். ஓகே ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நான் கேட்டு முடிச்சாச்சு. இந்த கெல்ட் இது உனக்கு தான். வளையம்க்கு கெட்ட போற கேபிட்டல் சிட்டியோட ப்ளூ பிரிண்ட் இது அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். பட் இவ்வளவு பெரிய டாஸ்க்கை என்ன நம்பி கொடுக்குறீங்களேன்னு கெல்ட் கேட்கவும் நானும் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு காஜின்னு சொல்றான். இப்போ உன்னால இதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். இருந்தாலும் கெல்டுக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. கெல்ட் ஒன்னால இதை பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏதாச்சும் பிரச்சனைனா ஏன்ட்டவா நம்ம ஹீரோ சொல்லவும் இவ்வளவு பெரிய பொறுப்புல ஃபெயிலியருங்கிறது ஆப்ஷன்லயே இல்லையேன்னு கெல்ட் கேட்கவும் ஏதாச்சும் தப்பு நடந்தா இடிச்சிட்டு திரும்ப கட்டிக்கலாம், மிஞ்சி போனா பணம் மட்டும் வேஸ்ட் ஆகும் அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சொல்லவும் ஆமா நான் கூட இந்த மாதிரி தான் தப்பு பண்ணி வேஸ்ட் பண்ணிருக்கேன்னு காப்டா தான் சொல்ல வந்துட்டு வாய முடவும் காப்டா அது என்ன விஷயம் என்ன அப்புறமா வந்து ஆஃபீஸ்ல பாரு நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே மை லார்ட் என்னோட பெஸ்ட்டா நான் ட்ரை பண்றேன், இவ்வளவு பெரிய பொறுப்பை என்ன நம்பி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றான். எனக்கு நீங்க எந்த வேலையோ தரலையன்னு ஷியான் கேட்கவும் இந்த வேலைக்கு கெல்டு தான் கரெக்டா இருப்பா, உனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லவோ குக்கிங் ஆன் ஷியான் கேட்கறா. ஐயோ இல்ல ஷியான் உனக்கு பெரிய பொறுப்பு இருக்கு, லார்ட் ரீமரவ நீ தான் கூட இருந்து பாத்துக்கிடணும் அப்படின்னு பெனிமாரு சமாளிக்கிறான். ஃபார்மத்துல எப்படி போயிட்டு இருக்கு நம்ம ஹீரோ கேட்கவும் யோம் கிங்காக போறதுனால கிங் எட்மாரஸ் அவனுக்கு நோபல்ஸ் எப்படி நடந்துக்குவாங்கிற மேனர்ஸை கத்து கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ கிங்கா இருக்கிற எட்வர்ட் வந்துட்டு வார கிரியேட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு டியாப்லா சொல்லவும் பட் ஃபால்மியூத் ஆர்மி இப்போ தான் டெஸ்ட்ராய் இருக்கு, அவங்க திரும்ப ஆர்மியை கிரியேட் பண்ண டைம் ஆகும்ல நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா பட் அவங்க ப்ரிப்பரேஷனை குயிக்கா முடிக்க நானும் ஒரு பிளானை போட்டிருக்கேன் டியாப்லா சொல்றான். கவலைப்படாதீங்க மைலாட், நம்ம டெம்பஸ்ல வாருக்கு அனுப்ப தனி ஆர்மியும் அது போக எக்ஸ்ட்ரா ஆர்மியும் இருக்கு அப்படின்னு சொல்லி பெனிமாரு சொல்றான். இந்த பொறுப்பை என் கிட்ட விட்டுருங்க மைலாட், நான் இதை கம்ப்ளீட்டா பாத்துக்கிறேன் டியாப்லா சொல்றான். ஆர்ச் பிஷப் ரேஹிம் என்னானான்னு கேட்கவும் உங்க மெசேஜை கொண்டுட்டு அவன் சர்ச்சுக்குள்ள போயிட்டான். சர்ச்சை சுற்றி பேரியர் இருக்கிறதுனால என் ஆளுங்களால உள்ளே போக முடியல. பட் அவன் உள்ளே போயிட்டான் அப்படிங்கிறத என் ஆளுங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்னோட யூனிக் ஸ்கில் அவன் மேலே அப்ளை ஆயிருக்கிறதுனால ஒரு வில்லன் ரேஹீமை சைலன்ஸ் பண்ணுறதுக்காக அவனை கொண்டிருந்தாங்கன்னா சோல் இந்நேரத்துக்கு என்கிட்ட வந்திருக்கும். அப்படி அதை வரல. ஸோ இப்போதைக்கு ரேஹீம் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு டியாப்லோ சொல்லவும் பட் ரேஹீமோட சுச்சுவேஷன் என்னன்னு தெரியாமல் நம்ம அடுத்த பிளானை பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். அவனை ஹோலி என் பேரை இன்ஃபில்ட்ரேட் பண்ணட்டுமான்னு சோவை கேட்குவான். அதெல்லாம் வேணாம் நம்ம ஹீரோ சொல்கிறான். என்னோட மெசேஜ் அனுப்பியிருக்கேன், அதை பார்த்துட்டு கண்டிப்பாக அவங்க பொறுமையாக இருப்பாங்கன்னு நம்புறேன். அதை மீறியும் அவங்க ஃபைட்டுக்கு வந்தாங்கன்னா அதை நம்ம அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஃபால்மோத் நம்மள
நம்மள அட்டாக் பண்ண அதே டயத்துல ஹீனட்டா அவங்கள அட்டாக் பண்ணது எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. அந்த கிளைம் நம்ம தனியா ஒர்க் பண்ணல, அவன் கூட ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்லியிருந்தான். ஸோ நமக்கு தெரியாத எதிரிங்க இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஷோனா யோசிக்கிறேன். அவனோட பிளான்ல தான் ஹீனட்டா என்ன அட்டாக் பண்ணிடலாம். பட் ஒரு விஷயம் தான் எனக்கு புரியல. ஹீனட்டா யார் பேச்சையும் கேட்க மாட்டான்னு சொன்னீங்க நம்ம ஹீரோ கேட்கவும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த ஹீனட்டா சர்ச்சோட கண்ட்ரோல்ல கூட கிடையாது. அவ இஷ்டப்படி தான் செயல்படுவா. அவளோட காட் லோமினஸ் சொல்றத மட்டும் தான் அவ கேட்பா அப்படின்னு சொல்லி காச்சின்னு சொல்றான். இப்போ ஹீனட்டா அவங்கள அட்டாக் பண்ணதுக்கு வந்ததுக்கு பின்னாடி லோமினஸ் தான் இருக்காங்களான்னு ஷோனா யோசிக்கவும், ஷீசுவை நான் கொலை பண்ணல அப்படின்னு சொன்னாப்பா, அவ அதை காதலே வாங்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன அவ லோமினஸால ஃபோர்ஸ் பண்ணி உங்களை அட்டாக் பண்ண வந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி டியாப்லோ சொல்றான். ஸோ அதனால தான் இப்போதைக்கு வெஸ்டர்ன் ஹோலி சர்ச் நம்மள அட்டாக் பண்ண வராதா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும், நானும் வெல்டோராவும் அங்கே இருக்கும்போது நம்மள அட்டாக் பண்ற லெவலுக்கு அவங்க முட்டாள் கிடையாதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். நான் ஹீனடாக்கு அனுப்பின மெசேஜ் அவ கண்டிப்பா புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். மேபி மல்டிபிள் பார்ட்டிஸ் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இதுல அடங்கி இருக்கலாம். ஸோ இதை ஒரே ஒரு மாஸ்டர் மைண்ட் தான் எல்லாத்தையும் பண்ணியிருப்பான்னு தப்பா புரிஞ்சுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி ரஃபேல் சொல்லுது. ட்ரேடிங்ல ஃபால்மியோத்துக்கு நம்ம ஹீரோ கண்ட்ரியால பிரச்சனை. கிளைமன் ஜோரா ஃபாரஸ்ட்டை கைப்பற்ற நினைச்சான். சர்ச்சுக்கு மான்ஸ்டர்ஸ்னாலே பிடிக்காது. ஷீசுவை கொன்னதான் நினைச்சு ஹீனட்டா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்தா. இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ் அண்ட் மல்டிபிள் ஆளுங்க இன்வால்வ் ஆனதுல தான் கோஇன்சிடென்ஸா எல்லாம் ஒரே நேரத்தில் நடந்திருக்கு. ஸோ ஒரே ஒரு பர்சன் மாஸ்டர் மைண்டா இருந்து இதுக்கு பின்னாடி செயல்படல அப்படின்னு சொல்லி ரஃபேல் வந்து சொல்றா. அண்ட் கிளைமன் கூட இருக்கிற அந்த பர்சன் கிளைமன் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா ஆல்ரெடி ஃபைட்ல இன்வால்வ் ஆயிருப்பான். ஸோ அந்த பர்சன் ரொம்ப பவர்ஃபுல்னு எனக்கு தோணல அப்படின்னு சொல்லி ரஃபேல் சொல்லுது. நீங்க சொல்ற மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கவோ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி டியாப்லோ யோசிக்கிறேன். மேபி இப்போ உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டதுனால கிளைமன் கூட இருந்த அந்த மாஸ்டர் மைண்ட் அவங்க சைடு ஒன்னா சேர்ந்து ஹெல்ப் கேட்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு பெனிமாரு கேட்கவும், அது எனக்கு தெரியல நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு ஒரு முக்கியமான டீடைல் கிடைச்சிருந்தது. ஈஸ்டர்ன் மர்ச்சன்ட் தான் எட்மாரஸ்க்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்தாங்க. பட் அது போய் தான் நினைக்கிறேன் டியாப்லோ சொல்லவும், இல்ல மேபி இதுல அந்த ஈஸ்டர்ன் மர்ச்சன்ட்ஸும் சம்மந்தப்பட்டிருக்கலாம். ஒரு கண்ட்ரியில வார் கிரியேட் ஆச்சுன்னா அதுல அதிகமா லாபம் பாக்குறதே மர்ச்சன்ட்ஸ் தான். கிளைமனோட கேஸ்ல இருந்த லெஜர்ல அதிகமா எந்த மர்ச்சன்ட் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு பாருங்க. பால்மியோத்துல இருந்த மர்ச்சன்ட் பத்தி நீ விசாரி டியாப்லோ. இதுக்கு பின்னாடி என்ன மர்ச்சன்ட் இருக்காங்க நம்ம பாத்திரலாம். ரீகர் நீ ஃபெஸ்டிவலை பாத்துக்கோ. கெல் உன்கிட்ட கொடுத்த ப்ராஜெக்ட்டை நீ கம்ப்ளீட் பண்ணு. ஹாக்ரோ நீங்க பெனிமாருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. காபிரோ ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் வேலையை கொடுக்கவும், ஷியான் என்ன பண்ண அப்படின்னு ஆர்வமா நிற்கவும், ஷியான் நீ என் கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். நான் என்ன பண்ணேன்னு வெல்டோரா கேட்கவும், நீ யாருக்கும் பிரச்சனை கொடுக்காம இரு நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் காப்டா என்ன ஆஃபீஸ்ல வந்து பார்க்க மறந்துடாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஸோ இப்போ அப்படியே வெஸ்டர்ன் ஹோலி சர்ச்சை தான் காமிக்கிறாங்க. முக்கியமான நிறைய ஆளுங்க அந்த இடத்துல உட்காந்துருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் ஹீனட்டா அந்த ரூம்குள்ள என்ட்ராகி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்கறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ டீமன் லார்ட்னு அனௌன்ஸ் பண்ண போற அந்த ஃபெஸ்டிவல், ஈஸ்டர்ன் மெர்ச்சன்டால வரக்கூடிய பிரச்சனைகள், அப்புறமா இந்த வெஸ்டர்ன் ஹோலி சர்ச், இதுக்கப்புறம் தான் நிறைய பிரச்சனைகளே இன்னும் கிரியேட் ஆகும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.